நேற்று அன்புமணி ராமதாஸ் பேசும்பொழுது சேவை குறிப்பிட்ட கால இடைவெளியில் தான் இருக்குது. அதனால சென்ட்ரல் கோயம்பேடு டி நகரிலிருந்து வரக்கூடிய பேருந்துலாம் இந்த வழித்தடத்தில் இயக்குனா பொதுமக்கள் நோயாளிகள் பயன்பெறுவாங்க அதிக அளவில். இல்லைன்னா குறிப்பிட்ட இடைவெளியில் அதனால ஆட்டோ பிடிச்சி பஸ் ஸ்டாண்டு இல்லை, இங்கிருந்து பேருந்து நிறுத்தத்துக்கு ஒரு 500 மீட்டர் தான், 500 அடி தான் இருக்கும். அதுக்கு இங்கேருந்து சிற்றுந்து பேருந்து, அந்த சிற்றுந்து அங்கே போகிறதுக்கான வழி இருக்குது. இங்கேருந்து போகிறதுக்கு எல்லா வகையிலையும் வசதி இருக்குது. இன்னமும் தேவையான கூடுதல் சிற்றுந்துகளை விடுவதற்கு துறையின் சார்பில் கேட்டு பெறலாம். ஆனால் இப்போ அதுக்கான அவசியம் இல்லை. ஒரு சிற்றுந்து இந்த மருத்துவமனை வளாகத்திற்குள்ளாகவே வந்து சென்று கொண்டிருக்கிறது. நேற்று ஆதவர்ஜனா கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. இந்த கஞ்சா விவகாரம் தொடர்பாக ஆதவர்ஜனா உங்களை கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. அவர்களுடைய விமர்சனத்தை எல்லாம் நான் புறந்தழுகிறேன். என்னன்னா, ஒரு 42 உயிர்கள் துடிதுடிக்க இறந்து கொண்டிருந்ததை பார்த்து ஓடி வந்த ஒரு மனிதாபிமானமற்ற அந்த ஒரு மிகப்பெரிய அறிவாளி பெருமக்கள் என்னை அறிவில்லாதவன் என்று சொல்வதில் நான் அதை பொருட்படுத்த தயாராக இல்லை. நேற்று அன்புமணி ராமதாஸ் ஒரு அறிக்கையில் பேசும்பொழுது தமிழ்நாடு அரசு உத்தரப்பிரதேச மாநிலத்தோடு ஒப்பிட்டு பேசியிருக்காரு. தமிழ்நாடு அரசு தோல்வி அடைஞ்சிருக்கு. உத்தரப்பிரதேச அரசை விட 50% கடனை அதிகமாக வாங்கியிருக்கிறாங்க. இன்னைக்கு மாண்புமிகு ஒன்றிய முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் மிக சரியாக பதிலளித்திருக்கிறார். அதாவது பொருளாதாரம் என்பது வளர்ச்சிக்கேற்ப வாங்குகிற அந்த கடன், அதுதான் பொருளாதாரம். அந்த கணக்கு பார்க்குறப்ப தமிழ்நாடு ரொம்ப சீராகவே 2021 இது வரைக்கும் மிக சீராக இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தோடு இது ஒப்பிடுவது தவறு என்று ப. சிதம்பரம் போன்ற பொருளாதார வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய அன்புமணி அவர்கள் ப. சிதம்பரத்தின் பேட்டியை, அவருடைய பேச்சை பார்த்து தெரிந்து கொள்வது என்பது, தெரிந்து புரிந்து அதற்கு பின்னால் பேசுவது என்பது நல்லது. இல்லை, சட்டம் ஒழுங்கு எங்கே சீர்குலைஞ்சிருக்கு, என்ன சீர்குலைஞ்சிருக்குன்னு சொல்லணும். வெறுமனே காலையில் எழுந்த உடனே சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருச்சுன்னு சொல்லி நிற்கிறதுல அர்த்தம் இல்லை. எங்கே சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருக்கு, எது இப்போ ஸ்தம்பிச்சு போயிருக்கு, எங்கே ஜாதி மோதல்கள் நடக்குது, இதெல்லாம் சொல்லணும். எடப்பாடி பழனிசாமி சொல்கிறதுக்கு அவருக்கு தார்மீக உரிமை இருக்கான்னு தெரியல. ஏன்னா அவருடைய அந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கி சூடு, ஒரு 13 பேர் இறந்தது, அது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம். இந்த சாத்தான்குளத்தில் நடைபெற்ற விஷயம், சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சந்திச்சிருச்சுதுங்கிறத அவர் கொஞ்சம் மனசாட்சி இன்னைக்கு நடக்கிற இந்த ஆட்சி என்பது எந்த அளவுக்கு ஒரு மக்கள் நலன் சார்ந்த ஆட்சியாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். திருத்தணி சம்பவத்தில் சிறுவர்கள் தாக்கப்பட்டது வடமாநில சிராஜ் ஒரே நாளில் அதாவது உயிர் காப்பாற்ற சேர்க்கப்பட்ட நிலையிலும் ஒரே நாளில் டிஸ்சார்ஜ் ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு சமூக வலைதளம் பரவி இருக்கு. தமிழக மருத்துவத்துறை நல்ல முன்னேற்றம் இல்லை இப்போ இது சம்பந்தமாக காவல்துறையின் உயர் அலுவலர் டிஐஜி மிக சிறப்பாக சொல்லியிருக்காரு. அவருக்கு அங்கே ட்ரீட்மெண்ட்டு திருத்தணியில் கொடுத்து திருவள்ளூருக்கு அழைச்சிட்டு வந்து திருவள்ளூர்லேருந்து காவல்துறையினரே ராஜீவ்காந்திக்கு அங்கே அவருக்கு அந்த ஸ்விட்சஸ்லாம் போட்ட உடனே போதும் நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டே போயிருக்கிறாரு. அந்த டாக்குமெண்ட்டை காவல்துறை அதிகாரி பத்திரிகையாளர் முன்னாடியே காட்டியிருக்கிறார். இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அதாவது காங்கிரஸ் தொடர்ந்து இருவேறு கருத்துக்களை பேசியிருக்காங்க. மேலிட தலைவர்கள் ஒருத்தரும் பேசலைங்க. இது சம்பந்தமாக நேற்றைக்கு காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் மாநில தலைவர் மரியாதைக்குரிய செல்வ பெருந்தகை அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அந்த பேட்டியை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இருவேறு கருத்துக்கள் எங்கேயும் இல்லைங்கிறது தெரிய வரும். இல்லை, இப்போ வேகமாக நடந்துருக்கு. மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்திற்கான அந்த இரும்பு மேம்பாலம் ராத்திரி பகல் 24 மணி நேரமும் வேகமாக வேலை நடந்துருக்கு. அநேகமாக பிப்ரவரிக்குள்ளே முடியும் தான் நாங்களும் எதிர்பார்க்குறோம். அந்த அளவுக்கு தான் வேலை வேகமாக போயிருக்கு. எங்கங்க இல்லை, இப்போ சாலையை தடுக்கிறது, அது இருவழியாக ஒரு வழியான்னு முடிவெடுக்கிறது எல்லாமே போக்குவரத்து துறை தான் செய்யணும். அவங்க வர்ற வாகனங்களின் எண்ணிக்கையை கணக்கெடுத்து எதிர்வரல வாகனங்கள் எவ்வளோ வருது, இங்கிருந்து போகிற வாகனங்கள் எவ்வளோ வருது, அதில் எந்த மாதிரியான எதிர்விளைகள் ஏற்படுதுங்கிறத காவல்துறையினர் கணக்கெடுத்து தான் பண்ணுவாங்க. நம்ம சொல்கிறதெல்லாம் பண்ணிட முடியாது. நல்லது.